ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாஸ்திகர்களை ஏன் கடவுள் தண்டிக்கிறதே இல்லை? அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. நம்மளை விட அவங்க நல்லா இருக்கிறாங்களே. இதனால் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் நாஸ்திகர்களாக ஆகிறாங்க. குறிப்பாக ஒரு துறையில் சாதிக்கிற ஒருத்தர் நாஸ்திகராக இருந்தால் அந்த துறையில் இருக்கிற நிறைய பேர் அதனால் ஈர்க்கப்பட்டு நாஸ்திகர் ஆவாங்க. ஏன்னா நாஸ்திகராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குதே அப்படின்னு மைண்டு யோசிக்கும். ஸோ கடவுளை நம்புகிறவங்களாம் கஷ்டம்தான் படுறாங்க. கடவுளை நம்புகிறவங்கள தான் கடவுளை அதிகமாக சோதிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் திரும்ப திரும்ப கேட்குறதையும் பார்க்குறோம். நாஸ்திகம் பேசிகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ தானாகவே அந்த பக்கம் தானே புத்தி போகும். இன்னொரு விஷயம், கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை, பயம், இதன் காரணமாக பாவம் செய்யாமல் இருப்போம். குறைஞ்சபட்சம் வலுக்கட்டாயமாகவாகுது. பட் அந்த கடவுளே இல்லைன்னா அந்த பயம் தேவையில்லை, ஜாலியாக பாவம் பண்ணிடலாம். ஸோ பைபிள் குரான் கதையில் போட்டிருக்கிற மாதிரி கடவுளை நம்பலைனாலே கடவுள் அப்படியே கண்ணை குத்திட மாட்டார் இல்லையா? அந்த மோசஸ் கூட்டத்தினர் கடவுளை எதிர்த்து பேசும்போது அப்படியே வானத்திலிருந்து மின்னல் வெட்டி அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் காலியாகிடுவாங்க. அப்படியே பூமி பிறந்து டமால்னு உள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தால்தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு அர்த்தமா? ஸோ அப்படி கடவுள் இருக்கிறாருன்னு நிரூபிக்கிறதுக்காக இதெல்லாம் கடவுள் பண்ணுவாரா? முதல்ல அப்படி பண்ணால் அவரை கருணை நிரம்பியவர்னு நம்ம சொல்ல முடியுமா? ஸோ கடவுளை நம்பாதவனை கடவுள் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அது மனித குணம் இல்லை. மனிதர்களே நார்மலாக இருக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா? கொஞ்சம் அந்த வஞ்சம் இதெல்லாம் இருக்கிறவங்க தான். ஸோ இந்த மாதிரி மனித குணம் கடவுளுக்கு இருக்குமா? முதல்ல நீங்கள் கடவுளை வணங்கலைன்னா அல்லது கடவுளை நம்பலைன்னா மட்டும் இல்லை, கடவுளை நீங்கள் இழுத்து பேசினாலும் அல்லது அவருடைய சிலையை உடைக்கிறது, அவருடைய வழிபாட்டு ஸ்தலத்தை இடிக்கிறது, இந்த மாதிரி காரியத்திலே ஈடுபட்டாலும் கூட அந்தந்த நாட்டு சட்டம் வேணால் உங்களுக்கு தண்டனை கொடுக்குமே தவிர கடவுள் கண்டிப்பாக உங்களை அதற்காக தண்டிக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலாக கடவுள் எதுக்காகவும் தண்டிக்கிறது கிடையாது. ஏன்னா அன்பே உருவானவர், அன்பே சிவம்னு சொல்கிறோம். உண்மையை சொன்னால் கடவுள் எந்த பாவத்துக்காகவுமே உங்களை தண்டிக்கிறது கிடையாது. ஆனால் கடவுள் யாராவது தப்பு பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, அப்பா கடவுள் இருக்காருப்பா, கடவுள் கண்ணை திறந்துட்டாருப்பா, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதுவே முதல்ல கடவுளுக்கு பண்ணுற நிந்தனை தான். ஏன்னா இந்து மதத்தில் 4 யுகம் பிரிச்சிருப்பாங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். சத்தியுகத்தில் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள், கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப கெட்டவர்கள். அந்த ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் சத்தியுகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய குணம் குறைஞ்சி சத்தியுகத்தை விட திரேதாயுகத்தில் கொஞ்சம் கீழே இறங்குவாங்க. திரேதாயுகத்துலேருந்து துவாபரயுகத்துக்கு வரும்போது இன்னும் கீழான நிலை அடைவாங்க. கலியுகத்துக்கு வரும்போது இன்னும் கீழான நிலை அடைகிறாங்க. கலியுகத்துடைய இறுதி வரும்போது ரொம்ப ரொம்ப கீழான நிலை எல்லோரும் அடைந்தே தீரணும். ஸோ அப்போ கடவுள் தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா கலியுகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கணும். உண்மையிலே கடவுளுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இயேசுவோடைய கதை, ராமருடைய கதை, பாண்டவர்களுடைய கதை எல்லாம் இருக்கும். அது என்னென்னா மன்னிக்கிறது, தனக்கு துக்கம் கொடுப்பவர்களையும் மன்னிக்கிறது. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது விழா எலும்பில் குத்தினவனையும் இயேசு மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவனுக்காக கடவுள்கிட்ட வேண்டுறார். உண்மையிலே இது கடவுளுடைய குணம். சரி, இயேசு கடவுள்கிட்ட வேண்டுறாரு, கடவுள் யார்கிட்ட வேண்டுவார்? ஏன்னா இயேசுடைய கேரக்டராக காட்டப்பட்டது கடவுளுடைய குணம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ கடவுள் யார்கிட்ட வேண்டுறாரு தெரியுமா? இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார், நம்ம பாவத்தை கழுவுறதுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு பாவம் பண்ணுறோம் அப்படின்னா அவர் மூலமாக நமக்கு தண்டனை கிடைக்கணும், இந்த ஜென்மத்திலேயோ அடுத்தடுத்த ஜென்மத்திலேயோ. இது தெரிந்து நம்மளால் பாதிக்கப்பட்டவர் நமக்கு தண்டனை கொடுக்கலை, மாறாக அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டாருன்னா
அந்த கதை தான் இயேசு கதை. அதுதான் பாவத்தை கழுவுறது, அந்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து அவங்கள விடுவிக்கிறது. லிபரேட்டர் அப்படின்னு இயேசுவையும் சொல்லுவாங்க, கடவுளையும் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக கடவுளுடைய பேர் தான். இங்கே கடவுள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கடவுளை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். கடவுள் இந்த பக்தி கதைகளில் சொல்லப்பட்ட மாதிரி, பைபிள் குரானில் சொல்லப்பட்ட மாதிரி எல்லாம் யாரையும் காப்பாற்றுறது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றுறது கிடையாது. அப்படியே திடீர்னு ஏழை பணக்காரன் ஆகிறது அப்படிலாம் கடவுள் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது நம்மளுடைய கர்ம வினை பயன். இது வரைக்கும் என்ன செய்தோமோ அதற்கான பலனை நாம் அனுபவிச்சே ஆகணும். அப்போ கடவுளுக்கு என்ன வேலை அப்படின்னு தோணும். இந்த வேலை கூட அழகாக பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும். பாருங்களா, பாண்டவர்கள் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலையை வராத மாதிரி கடவுள் பண்ணுறாரா? கிடையாது. ராமர் கஷ்டப்படுறார். அவர் கஷ்டப்படுற சூழ்நிலையை கடவுள் மாற்றுறாரா? கிடையாது. அதே மாதிரி மோசஸ், பைபிளில் பார்த்திங்கன்னா, பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா அந்த மோசஸ் கதை, அங்கே மோசஸ் மூலமாக எகிப்தில் இருக்கிற அடிமைகளை எடுத்துகிட்டு வர சொல்லுவார். உங்களுக்கு பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்த தரேன்ட்டு. அப்போ எகிப்தில் இருந்த அந்த அடிமைகளுடைய சூழ்நிலையை அந்த இடத்துல அவர் மாற்றலை, எகிப்தில் மாற்றலை. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல இடத்த நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அங்கேருந்து வந்துடுன்னு தான் சொல்கிறார். இதுதான் கடவுளுடைய வேலை. ஸோ இது எகிப்தில் பிரச்சனை, அயோத்தியாவில் பிரச்சனை, பாண்டவர்கள் இருக்கிற அந்த இடத்துல அஸ்தினாபுரத்தில் பிரச்சனை அப்படின்ட்டு அதில் கதையில் காட்டப்பட்டிருந்தாலும் ஒரிஜினல் என்ன அப்படின்னா கலியுகம்னாலே பிரச்சனை தான். அது கீழானவர்களின் உலகம். கற்பனை கெட்டாத பாவமெல்லாம் நடக்கிற யுகம் அது. இப்போ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம். நியூஸில் பார்க்குறது ரொம்ப 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 கம்மி. நிஜத்தில் அவ்வளோ நடக்குது. ஸோ இங்கே கடவுள் சொல்கிறாரு, கடவுள் கலியுகத்தின் இறுதியில் தான் வருவார். அதுதான் இறுதியில் கடவுள் வருவார், இயேசுவின் 2ஆம் வருகை, கல்கி பகவான் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அவர் இறுதியில் வரார். எதுக்கு வரார் அப்படின்னா இந்த காலச்சக்கரத்தை பற்றி சொல்கிறாரு. முதல்ல இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்துச்சு, அடுத்த பாதி நரகமாக ஒட்டுமொத்த உலகமாக மாறுது. சத்தியுகம், திரேதாயுகம் தான் சொர்க்கம், துவாபரயுக, கலியுகம் நரகம். எல்லாமே 1250 வருடங்கள் ஒரு யுகமும். கடவுள் எப்போ வர்றாருன்னா கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். ஏன் வராரு அப்படின்னா கலியுகம் முடிஞ்சு மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது. சத்தியுகத்தில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்களாக இருப்பாங்க, கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க. சத்தியுகத்துக்கு அப்படியே தொபுக்கடின்னு திடீர்னு வந்துடுவாங்களா? கிடையாது. இந்த கலியுகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் தான் சத்தியுகத்துக்கு போக போகிறாங்க, எல்லோரும் கிடையாது. அதான் விஷயம். அதுதான் பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமானவர்களே சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு போட்டிருக்கோம். அப்போ ரொம்ப கம்மியானவர்கள் சொர்க்கத்தில் பிறவி எடுப்பாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் மக்கள் தொகை கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தொகை அதிகமாகி கலியுகத்தின் இறுதியில் இப்போ இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ திடீர்னு எப்படி மக்கள் தொகை காணாமல் போகுது? ஏன்னா கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வருது போகுது. எப்படி காணாமல் போகுதுன்னா இங்கே ஒரு பெரிய அழிவு நடக்கும். அந்த அழிவில் எல்லா ஆத்மாக்களும் உடலை விட்டு பிரிஞ்சு ஆத்மாக்களின் வீடாகிய இந்த செம்பு நிறமான ஒளி உலகத்துக்கு போயிடும். இதை பரந்தாமம்னு சொல்லுவோம். இங்கே தான் இறைவன் இருக்கிறார், சிவபெருமான். அவரை தான் அல்லா பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருவரே. ஆத்மாக்கள் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருக்கும். அது உடம்புல இருக்கும்போது புருவ மத்தியில் இருக்கும். அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். இப்போ மேலே போகிறதுக்கு முன்னாடி கடவுள் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்தில் எப்படி நீங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தீங்களோ அந்த உயர்ந்த குணங்களை நிரப்புறார். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசாங்காரனா என்னன்னே தெரியாது. அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கணும்னு பைபிள் குரான்லேயும் போட்டிருக்கும். ஸோ அப்போ மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடக்குது. அங்கே சொர்க்கத்தில் மனைவியை கூட இச்சையாக பார்க்க மாட்டாங்க. காமம்னு என்னென்னு தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது
மனைவி கர்ப்பமாவாள். அவ்வளோ பரிசுத்தமாக தான் அங்கே இருக்கிற எல்லா குழந்தையும் பிறக்கும். அதில் நினைவாக இயேசு மட்டும் அப்படி பிறந்ததாக பைபிளில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது உண்மையில் சொர்க்கத்தில் உள்ள தேவதைகள், அவங்கள தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். ஆனால் அந்த தேவதைகள் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல. அவங்களே மறுஜன்மம் எடுத்து சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் கலியுகத்துக்கும் வந்து அனைத்தையும் இழக்கிறாங்க. ஏன்னா பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் செஞ்சு சாதாரண மனிதனாகி எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அவங்களுக்கும் தெரியாது நாம் தான் தேவதையாக இருந்தோம், நம்மளையே தான் நம்ம கோயில் கட்டி இவ்வளோ நாள் கும்பிட்டுட்டு இருந்தோம்னு அவங்களுக்கே தெரியாது. அதை சொல்கிறதுக்காகத்தான் கடைசியில் இறைவன் வரார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் இந்த ஞானத்தை யார் கேட்பாங்கன்னா, சொர்க்கத்தில் யார் தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இது புரியும். ஏன்னா அவங்களுக்கு உள்ளூர தெரியும். ஏன்னா உண்மையிலே சொர்க்கத்தில் இருந்தாங்களே, கேட்டோன்னே கரெக்ட் அப்படின்னு தோணும். சொர்க்கத்துக்கு ஒருபோதும் வராதவர்களுக்கு அது தெரியாது. அப்போ சொர்க்கத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. சொர்க்கத்தின் இறுதியில் 33 கோடி மக்கள் தொகை. ஸோ ஆரம்பத்தில் வரும்போது தான் சொர்க்கம் 100% சொர்க்கமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் குறையும். ஆனால் இன்றைக்கி மக்கள் தொகை 1000 கோடி எங்கே, 9 லட்சம் எங்கே, யோசிச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப கம்மியானவர்கள் தான் இந்த ஞானத்தை கேட்டு மீண்டும் போவாங்க சொர்க்கத்துக்கு. ஸோ என்ன பண்ணணும்? கடவுள் சொல்கிறாரு, காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் வந்ததான் அனைத்தையும் இழந்தீங்க. இந்த 5 குணங்கள் பாவம். ஆனால் இந்த 5 குணங்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது உங்களை நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சது. சொர்க்கத்தில் உடம்புன்னு நினைக்க மாட்டீங்க, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான். பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கிற ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் அந்த ஆத்மா தான் செய்யுதுன்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் எல்லோருக்கும் இருக்கும். அதனால் ஒருத்தர் ஆத்மானு தான் பார்த்து பேசுவாங்களே தவிர உடலின் பக்கம் போகாது அவங்களுடைய கவனம். அதனால் அவங்க சரீர கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. அதனால் அங்கே காமமே இருக்காது. அதனால தான் சொர்க்கமாகவே இருக்குது முதல் 2500 வருஷம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வராங்க. ஆத்மான்ற உணர்வில் இருக்கிற வரைக்கும் ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். எப்போ ஆத்மான்றதை மறக்கிறாங்களோ அப்போ ஆனந்தம் கட்டாகுது. அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடணும். புலனின்பத்தின் மூலமாக அனுபவிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே சிற்றின்பமாக இருக்குது. தற்காலிகமாக ஒரு நொடி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ அதை தேடி போகிறாங்க. தேடுறதுல அவனுக்கு சந்தோஷம், கிடைச்ச உடனே அந்த சந்தோஷம் காணாமல் போயிடுது. ஸோ இப்படியே மனிதன் அலைஞ்சு அந்த போதைக்கு அடிமையாகி சரியது தவறியதுன்னு பகுத்தறிகிற சக்தியை அவன் இழந்துடுறான். அதனாலே நிறைய பாவம் மேலே பாவம் செஞ்சதன் விளைவாகத்தான் சொர்க்கத்தில் இருந்த அழகான உடல், ஆரோக்கியமான உடல், அளவற்ற செல்வம், தெய்வீக குணங்கள் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து இன்றைக்கி கலியுகத்தில் மனிதர்கள் இருக்கிற மாதிரி மோசமான நிலையை அடையிறான். அப்படிங்கிற விஷயத்தை இப்போ இறைவன் சொல்லி, காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தை மொத்தமாக விடுங்க, அதுக்கு காரணமான உடல் நான்ற உணர்வை விடுங்க. அதுதான் தேக உணர்வுன்னு சொல்கிறது. அதை விட்டுட்டு நான் ஆத்மான்ற உணர்வில் நிலை பெறுங்கள். ஆனால் ஆத்மாவுக்கு அந்த சக்தி இல்லை, ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறதுக்கு. ஸோ அந்த சக்தி வேணும்னா இந்த சக்தியில் எப்போவுமே நிரம்பி இருக்கக்கூடிய, எப்போவுமே உடலே எடுக்காத சிவபெருமானை நினைவு செய்யுங்கன்ற இல்லையா. இப்போ கிருஷ்ணர் இயேசு இவங்களாம் உடல் எடுத்தவர்கள். அவங்கள ரொம்ப நேரம் நினச்சாலே உங்களுக்கு அவங்கள பார்த்தே காம உணர்வு வந்துடும். இன்றைக்கி அது உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய நோயாக இருக்குது. கடவுளை பார்த்து இயேசுவை பார்த்து எனக்கு காம உணர்வு வருதுன்ட்டு வெளிநாட்டிலையும், இங்கே கிருஷ்ணர் ராமரை பார்த்தா காம உணர்வு வருது. ஏன்னா இங்கே நடிகர்கள் 6 பேக்கில் இருக்கிறாங்கன்னா இப்போ வரக்கூடிய சிலைகள் ஃபோட்டோ எல்லாமே அதே மாதிரியே வருது. ஸோ இதை பார்த்தா அவங்களுக்கு காம உணர்வு தான் வரும். ஸோ அதுக்கு தான் உடல் எடுக்காத என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்ற. சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். நாம பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கோம், அதே மாதிரி தான் கடவுளும் இருக்கார். இதோடைய நினைவாக தான் சிவலிங்கம். ஆனால் அதுக்கே காமத்தை தோன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்து வச்சுட்டாங்க. ஸோ பக்தி இந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாமே மனிதர்கள் உருவாக்குறாங்க. அதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கடவுள் வருவது அனைத்தையும் இழந்திருக்கிற நமக்கு மீண்டும் அனைத்தையும் நிரப்புறார் ஆத்மாவில், சக்தியின் மூலமாக. ஸோ அந்த ஆத்மாவுக்குள்ளே அந்த சக்தி வரணும்னா தூய்மையாக இருக்கணும். காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகி இருக்கணும். அதுக்கான சக்தி இல்லையே. இப்போ அந்த சக்தியை நிரப்பிக்கத்தான் சர்வ சக்திவான் சிவத்தந்தையை
சதா நினைவு பண்ணிகிட்ருக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கும். உடல்லே இருக்கிறதே மறந்துடுங்க. வெறும் ஒளியாக உங்களை உணர்ந்து அந்த ஆத்மாவில் அவ்வளோ பாவம் இருக்குது. அந்த பாவத்தை எல்லாம் பரிசுத்தமான என் தந்தை சிவனை நினைத்து நான் எரிக்கிறேன் அப்படின்ற நினைவிலே இருக்கிறது பேர் தான் ராஜயோகம். சுயம் பகவானே வந்து கற்றுக் கொடுக்குறார். கடவுளே சிவபெருமானே வந்து கற்றுக் கொடுக்குறார் அவரை நினைக்கிறதுக்கு. அதுக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் தானே அவரை நினைக்க முடியும். அவர் சொல்கிற செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் உங்களை மாதிரியே நானும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும்னு இறைவன் சொல்கிறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதில் இருந்தெல்லாம் விலகி இருக்கணும். கறி, மீன், வெளியில் சாப்பிட்றது இதெல்லாம். ஸோ ஒன்று, சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிக்கும். இன்னொன்று, இந்த காமத்தை விடணும், கரிமீனை விடணும்னா யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்க. ஆனாலும் சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தவர்களுக்கு இதுதான் பிடிக்குமே இந்த ஞானத்தில், டக்குன்னு வருவாங்க. ஆனால் கோடியில் சிலர் தான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. அந்த கோடியில் சிலர் தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அப்போ சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற வேலையை தான் இறைவன் பண்ணுறார். ஸ்தூலமாக கிடையாது, சூக்ஷ்மமாக. ஆத்மா தூய்மை ஆக ஆக சொர்க்கத்தில் அதை இப்படியே ரிவர்ஸில் போகிறதா நினைங்களாம். ஏன்னா ஆத்மா அழுக்காக அழுக்காக அப்படியே கீழ் நோக்கி கலியுகத்துக்கு வந்துடுச்சு. தூய்மையாக தூய்மையாக அப்படியே மேல் நோக்கி அப்படியே சொர்க்கத்தின் ஆரம்பத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மை ஆனீங்கன்னா அப்படி கடவுளை அழைச்சிட்டு போகிறது தான் மோசஸ் மூலமாக கடவுளை அழைத்து சென்றார் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்திற்கு அப்படின்னு பைபிள் குரானில் இருக்கும். ராமாயணத்தில் வந்து இன்னும் வேறு ஆங்கிளில் இருக்கும் இல்லையா. சொர்க்கத்துக்கு பதில் அங்கே அயோத்தியா காட்டிட்டாங்க. அந்த ராஜ்யத்தை இழக்கிறாங்க, மீண்டும் அந்த ராஜ்யத்தை அடையிறாங்க. அதாவது சொர்க்கத்தில் இருந்த நாம் சொர்க்கத்தை இழக்கிறோம், இழந்து வெளியில் கலியுக காட்டில் அலைஞ்சு திரியிறோம். இப்போ மீண்டும் அனைத்தும் நிரம்பிய சொர்க்கத்துக்கு கடவுளை அழைச்சிட்டு போகிறார். அதுக்கு இறைவன் நினைவிலேயே இருக்கணும், அவ்வளோதான். அப்படின்னு இறைவன் இப்போ சொன்னாலும் கோடியில் சிலர் தானே இதை கேட்குறாங்க. அதனால் அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஏன்னா சொர்க்கத்தின் குணம் அவங்க நிரப்பிட்டதுனால சொர்க்கத்துக்கு வராங்க. இந்த விதியை கடவுள் சொல்லி கொடுக்குறார், அவ்வளோதான் கடவுளுடைய வேலை. மற்றபடி கடவுள் பேச்சை கேட்கலன்ட்டு அவங்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் சொர்க்கத்துக்கு தன்னை தகுதிப்படுத்திக்காததுனால அவங்க சொர்க்கத்துக்கு வர்றதில்லை. ஸோ இருந்தாலும் கடைசியில் உலக அழிவின் போது ரொம்ப துடிப்பாங்க. அதில் கொஞ்சம் அவங்க குணம் மாறும். ஆனால் சொர்க்கத்துக்கு வர அளவுக்கு குணம் மாறி இருக்காது. ஸோ நரகத்தில் கொஞ்சம் முன்னாடி பிறப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு 2-3 தலைமுறை முன்னாடிலாம் இப்போ இருக்கிற அளவுக்குலாம் துக்கம் கிடையாது. மனிதர்களுடைய குணமும் இப்போ இருக்கிற மாதிரி மோசமாலும் கிடையாது. ஸோ அந்த அளவிற்காவது அவங்க முன் ஜென்மங்களில் மீண்டும் வருவார்கள், வந்து அந்த சுகத்தை அனுபவிப்பாங்க. மற்றபடி இப்போ நாஸ்திகம் பேசுகிறதுனால நேரத்தை வீணாக்குறாங்க. கடவுளே வந்திருக்கிறாரு வாங்கன்னு சொல்ல நேரத்தை வீணாக்கிறதுனால அவங்களுக்கு நஷ்டமாகுது, அவ்வளோதான். அப்பயும் கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல. இன்னொன்று, சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டோம், நரகத்தில் 2500 வருடம் நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோம். அது ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. அதுக்கான தண்டனை தேடி வரும். அதைத்தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம். ஏழ்மை, நோய், இந்த மாதிரி பல காரணங்கள், நம்பிக்கை துரோகம், இதன் மூலமாகலாம் ஏற்கனவே பாவம் செஞ்சதுக்கான தண்டனை அது. ஸோ கடவுளை பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் அந்த தண்டனை கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடும். இதில் ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்களே, யாருமே சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாங்க, வெளியில் பந்தாவாக காட்டிக்குவாங்க, அவ்வளோதான். நிறைய பிரபலங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஜாலியாகவே இருப்பாங்க, சூப்பரான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா டைவர்ஸாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம் இவ்வளோ நாள் அவங்க நடித்து தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, கடைசி ஓரிரு ஜென்மம் மட்டும்தான் இந்த பூமியில் எடுக்கவே செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முதல் ஜென்மத்தில் பெருசாக பாவம் செஞ்சுருக்க மாட்டாங்க, அதனால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய தண்டனை என்ன, இவ்வளோ தான் அவங்களுக்கு பிறவி. சொர்க்கத்துக்குள்ளேயே வரல, சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வசிப்போம். அப்போ எவ்வளோ செல்வந்தராக இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள்.
ஸோ அவ்வளோத்தையும் அனுபவிச்சுட்டு வந்த நாம் சொர்க்கத்துக்கே வராதவங்க சும்மா கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஐயோ அவன் நல்லா இருக்கானே, ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறதே ஒரு அறியாமை. இப்போ கலியுகம் நாஸ்திகம் நிரம்பிய உலகமாக ஆனதுனால அவங்க நாஸ்திகத்தில் ஈர்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் நாஸ்திகம் பேசினால் நல்லா இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. அதாவது நீங்கள் நாஸ்திகம் பேசுகிறீங்க அல்லது நாஸ்திகவாதியாக மாறிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பாவம் வேறு செய்வீங்க. ஸோ அப்படி நாஸ்திகராகி நிறைய பாவம் செய்யும்போது தான் குறுகிய காலத்தில் அனைத்தையும் இழந்துடுவாங்க, சொர்க்கத்துக்கும் வரமாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னோம், ஒவ்வொரு கல்பத்திலையும் அவங்களுக்கு அந்த ஓரிரு பிறவி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிறவங்க, பணக்காரராக இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் கருணை தான் படணுமே தவிர பொறாமைப்படக்கூடாது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை ஈசலுக்கு சமம். ஈசல் மழை பெஞ்சதுன்னா கடன்னு புத்தில் இருந்து வரும், நிறையா வந்துடும், கல்லை பார்த்தா எல்லாம் செத்து கிடக்கும். ஸோ அந்த ஒரு நைட்டு தான் அதோடைய வாழ்க்கையே. அந்த மாதிரி தான் இந்த 5000 வருடத்தில் ஒரு பிறவி, அதுவும் கலியுகத்தின் இறுதியில் துக்கம் நிரம்பிய உலகத்தில் பிறக்கிறதுக்கு பாருங்கள், அது கொடுமை. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா கடவுள் அனைத்தையும் இழக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு இதன் மீது. ஏன்னா பற்று மிகப்பெரிய பாவம், பற்றுனால தான் உங்களுக்கு துக்கமே வருது. பற்று வைத்த பொருள் ஏதோ ஒன்று ஆகுது, உங்களை விட்டு பிரிக்கப்படுதுன்னா உங்களுக்கு வலிக்குது. அதனால தான் பற்றை விட சொல்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்தமாக உலகத்தையே விட்டுட்டு நாம் போகணும் சொர்க்கத்துக்கு. ஸோ அப்படி அனைத்தையும் இழக்க கற்றுக் கொடுக்கறது தான் ராமாயணம், மகாபாரதம்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் விஷயமே. இப்போ ஒரு புது செருப்பு போடணுன்னா கூட பழைய செருப்பை கழட்டிட்டு தானே போட முடியும். அந்த மாதிரி சொர்க்கத்தில் நமக்கு புத்தம் புதிய அழகான உடலும், புத்தம் புதிய உறவுகளும், புத்தம் புதிய உலகமுமே கிடைக்கிது. அதனால் இந்த பழைய உலகத்தின் மீது பற்று வைக்காதீங்க. இறைவனையும் இறைவன் கொடுக்கிற சொர்க்கத்தையும் சதா மனதில் நினைவு செய்து செய்து ஆனந்தத்தை அனுபவம் செய்கிற பயிற்சி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது அந்த உலக அழிவு, நிறைய துர்சம்பவம்லாம் நடக்கும் பொழுது உங்களுடைய சந்தோஷம் குறையாது. மற்றவர்கள் ஏன் துக்கப்படுறாங்கன்னா அவங்க வெளி உலக விஷயத்திலேயே சந்தோஷத்தை தேடினவங்க அந்த வெளிப்புற சூழ்நிலை மாறினோடனே துக்கமாயிடுறாங்க. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், வெளிப்புற சூழ்நிலையை சார்ந்து உங்களுடைய சந்தோஷம் இருக்கக்கூடாது. ஆத்மான்னு பரமாத்மா நினைக்க ஒரு ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்தில் மூழ்கினீங்கன்னா சுற்றி என்ன நடந்தாலும் டக்குன்னு நீங்கள் இறைவனை நினைக்கும்போது அந்த ஆனந்தத்தை கடைசி நேரத்தில் கூட உங்களால் அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்ற பேரில் இருக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்ம வாட்ஸ்அப் சேனல், ஃபேஸ்புக் சேனல்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம போடுற நிறைய சேனல் வெவ்வேறு லாங்குவேஜில் போடுறது எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.